ஏப்ரல் 27 பேப்பர். அதில் வந்த ஒரு நியூஸ் ஐட்டம், சித்தூர் தச்சூர் ஆக்சஸ் கண்ட்ரோல் எக்ஸ்பிரஸ்-வே டு ஓப்பன் ஃப்ரம் May 1. அந்த ஆர்டிக்கல் பேஜ் 1லேயே இருந்தது. அதோட கண்டினியூஷன் உள்ளே வந்து பேஜஸில் NH will have separate entry and exit points at சித்தூர் அண்ட் தச்சூர் சொல்லிட்டு அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஓகே, May 1 ஓப்பன் ஆகுது அப்படின்னு. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு May 1, 2026. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்னன்னா, தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ்-வே இன்னைக்கு அஃபிஷியலாக ஓப்பன் ஆயிருக்குன்னு பேப்பரில் படித்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போவாங்க தெரியுமா? பெரிய ஸ்டார் மூவி, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ மூவிலாம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போவீங்க இல்லையா? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ரைடு போகலாம், போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ தச்சூர் டு சித்தூர் அந்த எக்ஸ்பிரஸ், சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்-வேவோட ஒரு பார்ட், அது ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்-வேவோட ஒரு எக்ஸ்டென்ஷன் அது. ஸோ தச்சூர்லேருந்து இங்கே நான் வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ நான் தச்சூர் போயிட்டு, இதுவே ஒரு 40 கிலோமீட்டர்ஸ். ஸோ நான் தச்சூர் போயிட்டு தச்சூர்லேருந்து நான் சித்தூர் வரைக்கும் போகிறேன் அந்த எக்ஸ்பிரஸ்-வேல. எப்படி இருக்குது, என்னெல்லாம் இருக்குது, எங்கெல்லாம் எக்ஸிட்ஸ் இருக்குது, எல்லாமே ஆஸ் யூஷுவல் நான் கவர் பண்ணுற மாதிரி கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இணைந்திருங்கள். 46.82 லிட்டர்ஸ். இந்த பயணத்துக்காக டேங்க் ஃபுல் டீசல் பண்ணியாச்சு. மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு எதிரில் இருக்கிற ஹெச்பி பெட்ரோல் பங்க்கில் டேங்க் ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு தச்சூர் போய் ஹைவேல ஜாயின் பண்ணுறப்ப, எக்ஸ்பிரஸ்-வேல ஜாயின் பண்ணுறப்ப கண்டினியூ பண்ணலாம். ரெட் ஹில்ஸ் டோல் பிளாசா. ரெட் ஹில்ஸ் டோல் பிளாசா கிராஸ் பண்ணிட்டோம். நம்ம நார்த் மெட்ராஸ் வட சென்னையிலேருந்து எந்த சைட்லேருந்து வந்து டு சித்தூர் எக்ஸ்பிரஸ்-வே ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த டோல் பிளாசா கிராஸ் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம தச்சூர்லேருந்து எங்கே அந்த எக்ஸ்பிரஸ்-வே பிரியுது அப்படின்ற அந்த பாயிண்ட்டை பிடிச்சி அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த மேலே ஏறணும். பார்த்துக்கோங்க மக்களே, இன்னைக்கு ஓப்பன் ஆன தச்சூர் டு சித்தூர் எக்ஸ்பிரஸ்-வே எண்டு பாயிண்ட், தட் இஸ் இந்த சைட்லேருந்து வந்தீங்கன்னா இறங்குறது அங்கே அந்த சைடு ஏறுறது ரெண்டுமே இன்னும் முடிக்கவே இல்லை. ஆனால் ஓப்பன்டுன்னு போட்டாங்களே. நான் என்ன பண்ணுறேன், இந்த பெரியபாளையம் வழியாக அடுத்த என்ட்ரி பாயிண்ட் அது வரைக்கும் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட்டு அங்கே போய் ட்ரை பண்ணுறேன். இந்த இடத்துல இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கே முடியல. ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்னு போட்டிருக்கு. பார்த்தீங்களா? இந்த பிரிட்ஜுக்கு மேலே ரோடு போடணும், அங்கேருந்து வந்து இறங்கணும். இது இறங்குற இடம். அப்புறம் இங்கேருந்து அப்படியே காட்டுப்பள்ளி கண்டினியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன், ORR அவுட்டர் ரிங் ரோடு. ஸோ லெட்ஸ் ட்ரை அவர் லக் நெக்ஸ்ட். இதில் இதுதான் இது ORR-ஆ இல்லை தச்சூர் டு சித்தூரோட எக்ஸ்பிரஸ்-வேயா அப்படின்றது எந்த இதுவும் இண்டிகேஷன்ஸ் இல்லை. கூகுள் மேப்ஸும் அப்டேட் ஆகலை. ஆனால் திஸ் பார்ட் இஸ் நாட் ஓப்பன். எங்கே இருந்தது ஆக்சஸ் ரோடுன்னு கண்டுபிடிக்க முடியல. நான் மேபி சித்தூர்லேருந்து தான் ரிட்டர்ன் வரப்போ தான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம 716B தச்சூர் சித்தூர் எக்ஸ்பிரஸ்-வே தேடி நான் இப்போ பெரியபாளையம் வரைக்கும் வந்துட்டேன். எங்கெல்லாம் அது இந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுன்னு காமிக்குதோ அங்கே கம்ப்ளீட் ஆன மாதிரி தெரியல. அட்லீஸ்ட் இந்த ஸ்ட்ரெச், இந்த ஃபைனல் ஸ்ட்ரெச் இது கம்ப்ளீட் ஆகிட்டு May 1 ஓப்பன் எது சொன்னாங்களோ அது ஓப்பன் ஆன மாதிரி தெரியல. ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் நான் போயிட்டு ட்ரை பண்ணுறேன். இது நிஜமாக ஓப்பன் ஆயிடுச்சா, எவ்வளோ தூரத்துக்கு ஓப்பன் ஆயிருக்குன்ற அப்டேட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம இப்போ ஊத்துக்கோட்டை ஜங்ஷனில் இருக்கோம். நேராக இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டா ஒரு 400 மீட்டர் 500 மீட்டர் போட்டால் ஆந்திராவே வந்துடும். ஆனால் நம்ம அப்படி போகாமல் லெஃப்ட் திரும்புகிறோம். எதற்காகனா திருவள்ளூர் ரோடில் எதுக்கு திரும்பியிருக்கோன்னா, நம்ம போயிட்டு சித்தூர் எக்ஸ்பிரஸ்-வே எப்படியாவது கண்டுபிடிச்சி இன்றைக்கி அதில் ஓட்டிடணும் அப்படின்றதுக்காக தான். ஆஸ் பர் கூகுள் மேப் இன்னும் 3 கிலோமீட்டரில் அந்த ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்குது, அங்கே போயிட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் சித்தூர் நோக்கி நம்ம கண்டிப்பாக போகிறோம். இன்றைக்கி போந்தவாக்கம் இங்கே தான் வந்து இந்த தச்சூர் சித்தூர் எக்ஸ்பிரஸ்-வே ஓட என்ட்ரி பாயிண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் மேலே பாருங்கள், தச்சூர் கூட் ரோடு 39 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. இங்கேருந்து நேராக போனால்
திருவள்ளூர் 22 கிலோமீட்டர், சித்தூர் 99 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு க்ளீனாக தெரியுதா? சென்னை 57 கிலோமீட்டர். சென்னை போக முடியுமான்னு பார்க்கலாம். ஃப்ளீ பிளாசா திறந்துருக்கா, மூடி இருக்கா? மூடி தான் இருக்கு. விச் மீன்ஸ் ஸோ நம்ம இப்போ டுவர்ட்ஸ் சென்னை போக முடியாது. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பேப்பரில் ரோடு ஓப்பன் அப்படின்னு, ஆனால் ஓப்பனாக இல்லையே. நம்ம இப்போ டுவர்ட்ஸ் சித்தூர் சைடு என்ட்ரி போட்டு பார்க்கலாம். நம்ம நிறைய பேர் வந்துடுறாங்க பொழுது இந்த மாதிரி. நான் உள்ளே வரப்போ ஒரு கார் வெளியே வந்தது. ஸோ நம்ம இப்போ அந்த சைடு என்ட்ரி. ஓகே, அங்கே எக்ஸிட் இருக்குது, எக்ஸிட் ஓப்பனில் இருக்குது. ஸோ அது வந்து அந்த சைடு ரோடு ஓப்பனாக இருக்குது. அப்போ நம்ம இப்போ டுவர்ட்ஸ் சித்தூர் மேலே ஏறலாம். இங்கே பாருங்க, இங்கே திறந்து வச்சிட்டாங்க. இங்கே யாரா டோல் பிளாஸால இருந்து அவங்ககிட்ட கேட்கவாது செய்யலாம். என்னப்பா பேப்பரில் போட்டிருக்கே மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு இனியோடன்னு, நான் ஒன்றத்தையும் காணமேன்னு கேட்கலாம். இன்ட்டு போட்டிருக்கு. அப்போ இன்னும் காசு வாங்கலையா? ஒருத்தரையும் காணோம். ஹலோ, என்னங்க நீங்கள் சொல்கிறத ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது. இதுதான் டோல் பிளாசா என்ட்ரிக்கு. ஆனால் ஒன்றும் இல்லை. ஆக்சஸ் கண்ட்ரோல் ரோடு இது. ஆனால் அந்த ஆக்சஸ் இப்போ ஓப்பனாக இருக்குது. இவ்வளோ ஓப்பனாக இருக்குன்னு தெரிஞ்சால் நான் பைக் ஏற்று வந்திருப்பேனே. எக்ஸ்பிரஸ் வேலை பைக் ஓட்டணும் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஓகே, நவ் வி ஆர் அஃபிஷியலி இன் த தச்சூர் சித்தூர் எக்ஸ்பிரஸ் வே. இனிமேல் எனக்கு தெரிஞ்சு நான் சித்தூர் போகிற இறங்குற வரைக்கும் எனக்கு தண்ணி வேணா கூட கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். 99 கிலோமீட்டர் போய் இறங்குற வரைக்கும். திருப்பதி 83, பள்ளிப்பட்டு 54. ஸோ கூகுள் பிரகாரம் 1 மணி நேரம் 18 நிமிஷம் ஆகும் அப்படின்னு காமிக்குது இந்த இடைப்பட்ட 99 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு. ஸ்பீட் லிமிட் கார்ஸ்க்கு 100, ஃபார் ஹெவி வெஹிக்கிள்ஸ் 80. இங்கே ஒரு எக்ஸிட் இருக்கு. நம்ம போகிற வண்டிக்கு எங்கே அதில் இறங்கி போயிடுமா? அப்போ இப்போ நான் நடுவில் ஒரு ஓப்பனிங் இருந்தது. அந்த ஓப்பனிங்கில் திரும்பி இந்த ஊத்துக்கோட்டை எக்ஸிட் உள்ளே வந்தா இல்லையா, அது 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அது இந்த ரிவர்ஸ் டைரக்ஷனில் போயிட்டு நான் எவ்வளோ தூரம் இந்த ரோடு போகுதுன்னு பார்க்குறேன். ஏன்னா ஓப்பனிங் இருக்கா இல்லையா, சென்னைக்கு போதா இந்த ரோடு இல்லையா அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஊத்துக்கோட்டை அண்ட் திருவள்ளூருக்கான எக்ஸிட் இது. எக்ஸிட் 7. நீங்கள் சித்தூர்லேருந்து ஏறினீங்கன்னா அது எக்ஸிட் 7. நம்ம இந்த என்ட்ரி வழியாக தான் உள்ளே வந்தோம். நடுவில் இருந்த ஒரு மீடியன் கேப்பில் யூ போட்டுட்டு இந்த ரோடு எவ்வளோ தூரம் போகுது பார்க்கலான்ற வரைக்கும் வந்துட்டுருக்கோம். பிக்டோரியல் இதுவும் வச்சுருக்காங்க, ஸ்ரீ வீரராக சுவாமி டெம்பிள். ஓகே, இந்த கோயிலுக்கு போகணுன்னா இந்த எக்ஸிட்டில் நீங்கள் திரும்பணும் அப்படின்னு லேன்ஸ்லேயே மார்க் பண்ணிங்க. 80 லேன் எது, 100 லேன் எது, 100 லேன் எதுன்னு. ஆப்வியஸ்லி எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் இருக்கிற லேன் வந்து ஓவர் டேக்கிங் லேன். ஆசச் பார்த்தோன்னா இது மூடி தான் வச்சுருக்காங்க. ஆனால் வண்டிங்க பூந்து போகுது. இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற வண்டிங்களாக இருக்கலாம். ஸோ பேப்பரில் ஓப்பன்னு சொன்னாலும் அஃபிஷியலி நாட் ஓப்பன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். இங்கே போட்டிருக்கு பாருங்கள் போர்டு, ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள்ஸ் ஒன்லி, ரோடு க்ளோஸ்ட் அஹெட், கோ ஸ்லோ அப்படின்னு தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த செக்ஷன் இன்னும் ஓப்பன் ஆகலை.
இங்கேருந்து தச்சூர் கூட்டு ரோடு போகணுன்னா இன்னும் ஓப்பன் ஆகலை. நம்ம இப்போ கீழே இறங்கி ரவுண்ட் அபவுட்டில் திருப்பி மேலே ஏறணும். டோல் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாருங்கள், லிஸ்ட்டே இருக்குது, பார்த்துக்கோங்க, பெரிய லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம எந்த என்ட்ரிலேருந்து ஏறினோமோ திருப்பி அதிலே திருப்பி ஏற போகிறோம். ஸோ 2+2 4 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா இப்போ நம்மளுக்கு. இதில் தான் உள்ளே ட்ரை பண்ணோம் நம்ம சென்னை வரைக்கும் ரோடு போதான்னு பார்க்குறதுக்கு. இல்லை, இட்ஸ் க்ளோஸ்ட். நேராக போயிட்டா திருவள்ளூர். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து 22 கிலோமீட்டர். நீங்கள் சித்தூர்லேருந்து திருவள்ளூர் போகணுன்னு நினச்சிங்க, அந்த சைட்லேருந்து வரீங்கன்னா, பெங்களூர்லேருந்து வரீங்கன்னா சித்தூர்லேருந்து இதில் ஏறி ஸ்ட்ரெயிட்டாக இந்த சைட் திருவள்ளூர் வந்துடலாம் இப்போதைக்கு. ஸோ கெட்டிங் பேக் into the expressway again. திருப்பி எக்ஸ்பிரஸ்வே 10 நிமிஷத்தில் 2வது தடவை எக்ஸ்பிரஸ்வேல ஏறுறோம். இந்த சித்தூர்னு போட்டிருக்கிற 99 கிலோமீட்டர்ஸை நம்ம கவர் பண்ணலாம். தெரியுதா? இப்போ எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் லேன் 80, சென்டர் லேன் 100 அண்ட் 3வது லேன் ரைட் லேன் ஓவர்டேக்கிங் லேன். இந்த ஹைவேவோட முதல் எக்ஸிட் ஆன திருத்தணி நகரி திருப்பதி படம் கூட பார்த்துருப்பீங்க. அந்த எக்ஸிட்டுக்கு வந்துட்டோம். இந்த எக்ஸிட்லேருந்து லெஃப்ட் போனால் திருத்தணி அண்ட் கீழே போயிட்டு ரைட்டில் போனீங்கன்னா நகரி அண்ட் திருப்பதி. எதிரில் பாருங்கள், ஓப்பன் ஆகலன்னு எவ்வளோ அசால்ட்டாக ராங் சைடில் வராமல் பாருங்கள். இந்த நகரி, இந்த எக்ஸிட் வந்து நகரியிலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் வெளியே இருக்குது. ஒரு மேபி 4 to 5 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸ். வெரி க்ளோஸ் டு நகரி. இது பாலத்து மேலேருந்து காட்டுறாருங்க அந்த எக்ஸிட் ரோடு. நம்ம எக்ஸிட் மேலே இருக்கிற பிரிட்ஜ் மேலே நின்றுட்டுருக்கோம். இதுதான் இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல்டு டோல். நீங்கள் திருத்தணி எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா இங்கே டோல் கட்டிட்டு இங்கே எங்கே என்ன மார்க் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருதோ அந்த டோல் பே பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போவீங்க. திருத்தணி அண்ட் திருப்பதிக்கு இதுதான் எக்ஸிட். நம்ம இப்போ பாலத்துக்கு மேலே நிற்கிறோம். we will continue towards சித்தூர். இந்த எக்ஸ்பிரஸ் வேல ஏறி 2வது எக்ஸிட், தட் இஸ் ஆஸ் பர் ஹைவே கணக்கு எக்ஸிட் நம்பர் 5, பள்ளிப்பட்டு அண்ட் ஷோலிங்கர். பள்ளிப்பட்டு அண்ட் ஷோலிங்கருக்கு போகிற எக்ஸிட் அது. தெரியுதுங்களா? நம்ம பாலத்துக்கு மேலே ஏறி அந்த எக்ஸிட் ரோடை காமிக்கிறோம் உங்களுக்கு. தெரியுதுங்களா? டோல் பிளாசா அப்படின்னு இந்த எக்ஸிட் தெரியுதுங்களா? இதுதான் டோல். நம்ம மேலே நிற்கிறோம், இது டோல். கீழே எக்ஸிட்டில் போனால் கீழே டோல் கட்டிட்டு லெஃப்டில் போனீங்கன்னா ஷோலிங்கர், ரைட்டில் போனீங்கன்னா பள்ளிப்பட்டு. ஸோ நம்ம மேலே டுவர்ட்ஸ் சித்தூர் கண்டினியூ பண்ணுறோம். இதுதான் டோல். அதே மாதிரி பள்ளிப்பட்டு சைடு, ஷோலிங்கர் சைடு, இந்த ஆர்கேபட் சைடு வந்து ஏறுறவங்களுக்கு இங்கே டோல் கட்டிட்டு, தட் இஸ் டோல் கட்ட வேணாம், இங்கே உங்கள் என்ட்ரி மார்க் ஆகும். கேட்டு நீங்கள் எக்ஸ்பிரஸ் வேல வந்து ஜாயின் ஆகிடுவீங்க. இந்த பிட் ஆஃப் எக்ஸ்பிரஸ் வே இருக்கிறது தமிழ்நாடுல. இன்னும் 2 கிலோமீட்டர் போனால் திருப்பி ஆந்திரா உள்ள போயிடும். நம்ம ஹைவேல இந்த எக்ஸ்பிரஸ் வேல ஜாயின் ஆகணும் இல்லையா? ஜாயின் ஆகி ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்ட்ரெச் அது ஆந்திராவில் தான். ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தோம். இப்போ திருப்பி ஆந்திரா உள்ள என்டர் ஆகிடும். இது நம்ம எக்ஸ்பிரஸ் வேன்றதால எங்கே பார்டர் நம்மளுக்கு
தெரியல. மற்ற நார்மல் ஹைவேலாம் அங்கங்கே மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி எந்த மார்க்கிங்ஸும் இங்கே இல்லை. தரமான ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனுங்க, ஸ்மூத்தாக இருக்கு. அந்த 100ல் போகிறோம் அப்படின்ற ஒரு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ போகிற ஸ்பீடே தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது ரோடு. சூப்பராக போட்டிருக்காங்க. போட்ட இன்ஜினியர்ஸ் அண்ட் டீமுக்கு வாழ்த்துக்கள். எஸ்ஆர்புரம் அண்ட் புல்லூருக்கான எக்ஸிட் நம்பர் 4. எஸ்ஆர்புரம்னா சிந்துராஜபுரம். இது எனக்கு முன்னாடிலாம் தெரியாதுங்க. இப்போ போய் என்ன எஸ்ஆர்புரம்னு ஒரு நெல்லூர் பக்கத்தில் தான் இருக்குது. இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு பார்த்தேன். பக்கத்தில் இருக்கிற ஊர் பேர் சிந்துராஜபுரம், அதுதான் எஸ்ஆர்புரம். லெஃப்டில் போனால் சிந்துராஜபுரம், எஸ்ஆர்புரம். நம்ம இந்த எக்ஸ்பிரஸ் வே என்டர் பண்ண அப்புறம் வர முதல் ரெஸ்ட் ஏரியாக்கான இடம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. இன்னும் எதுவும் கட்ட ஆரம்பிக்கல. ஸோ இந்த ரெஸ்ட் ஏரியாவில் பாருங்க, பெட்ரோல் பங்க்கு, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எலக்ட்ரிக் சார்ஜர் காமிக்கிறான். ஸோ பெட்ரோலும் இருக்கலாம், பெட்ரோல், டீசல் அண்ட் எலக்ட்ரிக் சார்ஜரும் இருக்குது. ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும், மேபி டிஸ்பென்சரி ஆல்சோ. இது எல்லாமே இதில் வரும்னு நினைக்கிறேன். பெரிய இடமா தான் இயர் மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கிருந்து அது வரைக்கும் இருக்குது. ஸோ லெட்ஸ் see எவ்வளோ நாளில் கட்டி முடிக்கிறாங்கன்னு. எக்ஸ்பிரஸ் வே ஓப்பன் பண்ண அப்புறம் தான் கட்டவே ஆரம்பிப்பாங்க போல. எக்ஸிட் நம்பர் 3, பொன்னை அண்ட் ராணிப்பேட். ஸோ இந்த எக்ஸிட்டில் போயிட்டு நீங்கள் லெஃப்ட் திரும்பி போனீங்கன்னா பொன்னை, வள்ளிமலை, ராணிப்பேட், திருவளம் எது போனாலும் அந்த லெஃப்டில் போகலாம். தெரியுதுங்களா? நேராக இறங்கி லெஃப்டில் போனீங்கன்னா பொன்னை. நம்ம இருக்கிறது ஆனால் இப்போ ஆந்திராக்குள்ள, பொன்னை வந்து தமிழ்நாடுக்குள்ளே இருக்குது. ஆந்திராலேருந்து பார்டர் கிராஸ் பண்ணோடனே பொன்னை டவுன் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வள்ளிமலைக்கு போகலாம், திருவளம் போகலாம், ராணிப்பேட்டு போகலாம் அந்த ரோடில். இந்த தெரிது பாருங்க ரோடு, அதுதான் பொன்னைக்கு போகிற ரோடு. தெரிது பாருங்க ரோடு, நம்ம பாலத்துக்கு மேலே இருக்கும். இப்போ தெரிது பாருங்க ரோடு, இதுதான் பொன்னைக்கு போகிற ரோடு. இப்போ எதிர் சைடில் போனால் இது சித்தூருக்கும் போகும். இந்த ரோடு வந்து சித்தூருக்கும் போகும். ஏன்னா நம்ம இப்போ எக்ஸ்பிரஸ் வேலையை தான் கண்டினியூ பண்ண போகிறோம், சித்தூர் எக்ஸிட் வரைக்கும். எக்ஸ்பிரஸ் வேயோட கடைசி எக்ஸிட் டு சித்தூர் ஆர் வேலூர். நீங்கள் எக்ஸிட்லேருந்து லெஃப்டில் போனீங்கன்னா வேலூர், எக்ஸிட்லேருந்து திரும்பி ரைட்டில் போனீங்கன்னா சித்தூர். ஸோ கடைசி எக்ஸிட்டுக்கு வந்துட்டோம். இதில் இந்த எக்ஸ்பிரஸ் வேல இப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணி போனீங்கன்னா சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வேல போய் அது ஜாயின் ஆகும். அது முடிஞ்ச அப்புறம் சீம்லெஸ்ஸாக இங்கிருந்து இந்த எக்ஸ்பிரஸ் வேலேருந்து அந்த எக்ஸ்பிரஸ் வேக்கு நம்ம மர்ஜ் ஆகிடலாம். இப்போதைக்கு அது ஓப்பன் ஆகாத பட்சத்தில் கர்நாடகா வரைக்கும் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஆந்திரா அண்ட் தமிழ்நாடுல ஒர்க் ஃபுல்லாக முடியாத காரணத்தால் இன்னும் ஓப்பன் பண்ணல. அது ஓப்பன் பண்ணி முடிச்ச அப்புறம் வட சென்னையிலேருந்து சீம்லெஸ்ஸாக நீங்கள் பெங்களூருக்கு போகலாம், ஃபுல்லாக எக்ஸ்பிரஸ் வேலையே. இத்துடன் இந்த எக்ஸ்பிரஸ் வே இது இன்னும் கண்டினியூ ஆகும். ஆனால் நம்ம ரெண்டு மர்ஜ் பண்ணாத காரணத்தால் அங்கிருந்து போயிட்டு நம்ம திருப்பி தான் வரணும். அதுக்கு போய் ட்ரை பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. ஸோ நம்ம இப்போ கீழே இறங்குறோம் எக்ஸிட்டில். இங்கே ஒரு இன்டர்சேஞ்ச் இருக்கும். நீங்கள் அப்படியே நேராக இந்த இன்டர்சேஞ்சில் கண்டினியூ பண்ணீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பெங்களூரு அப்படின்னு போட்டிருக்கலையா போர்டு, அந்த சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வேக்கு போய் ஜாயின் ஆகாது. பட் இன்னும் அது ஓப்பன் ஆகல. சும்மா ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் தான் வரணும். நம்ம இப்போ இப்படி போனால் டுவர்ட்ஸ் சித்தூர், இப்படி போனால் டுவர்ட்ஸ் வேலூர். நம்ம இப்போ டுவர்ட்ஸ் வேலூர் போகிறோம்.
ராணிப்பேட் வழியாக நான் இப்போ வீட்டுக்கு ரிட்டர்ன் போக போகிறேன். ஸோ நம்ம இப்போ கீழே எக்ஸிட்டில் இறங்கிட்டோம். டுவர்ட்ஸ் வேலூர் திரும்பி நிற்கிறோம். நான் வந்து வயா ராணிப்பேட் வீட்டுக்கு போக போகிறேன், சென்னைக்கு போக போகிறேன். திருப்பி இதே எக்ஸ்பிரஸ் வேல போக போகிறது இல்லை. நான் ஒரு டீ காஃபி குடினா கூட எங்கேயும் இடம் இல்லை. ஸோ ஐ வில் கோ வயா ராணிப்பேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் போடுங்க. என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், ப்ளீஸ் கமெண்ட்ஸ் போடுங்க, சஜஷன்ஸ் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.